அது 14th December 2000. உத்தரப்பிரதேஷோடைய நைனி போலீஸ் ஸ்டேஷனில் 32 வயசாகி இருக்கிற ஒரு பெண்மணி அவங்களோட ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. வழக்கத்துக்கு மாறாக போலீஸுமே இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து ரொம்ப சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா காணாமல் போன நபர் தீரேந்தர் சிங். இந்த தீரேந்திர சிங் என்ற நபர் உத்தரப்பிரதேஷில் 2000 காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கின ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர். லோக்கல் ஜனங்க மத்தியில், ஸ்டேட் கவர்மெண்ட் மத்தியில் போலீஸ் மேலே ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் இருந்த காரணத்தினால இந்த கேஸை ரொம்ப தீவிரமாக விசாரிக்கிறாங்க போலீஸ். ஸோ இந்த கேஸை விசாரிக்கிறப்போ கிடைச்ச ஒரு நபருடைய ஒரு பேர் தான் ராஜா கொலந்தர். இந்த பர்சன், இவனுக்கும் தீரேந்தர் சிங்க்கும் என்ன சம்மந்தம், இவன் இந்த கேஸில் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிறான்? ஸோ இந்தியாவோட க்ரைம் ஹிஸ்ட்ரியிலேயே கேனிபலிசம், அதாவது மனித மாமிசத்தை உண்ணக்கூடிய ஒரு மான்ஸ்டர்ஸ், மனித மிருகங்களை நமது இந்தியா, அதாவது நார்த் இந்தியா 2000s டைமில் இந்த க்ரைம் மூலியமாக நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராஜா கொலந்தர் கேஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குமரனின் கதைகள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ யார் இந்த ராஜா கொலந்தர்? ராஜா கொலந்தர் யூபியோடைய லோக்கல் கவர்மெண்ட், நைனியோடைய கவர்மெண்ட்டில் அவன் ஒரு டிரைவராக ஒர்க் பண்ணிருக்கான். தீரேந்தர் சிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர். தீரேந்தர் சிங்க்கும் ராஜா கொலந்தருக்கும் எப்படி ஒரு லிங்க் அப்படின்னா, ரெண்டு பேருமே ஒரு ஃபார் ரிலேட்டிவ்ஸ், தூரத்து சொந்தம். ஸோ யூஸ்வலாக ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, தீரேந்தர் சிங் ராஜா கொலந்தரை பார்க்க அவன் வீட்டுக்கு போகிறான். ஸோ வழக்கமாக அவங்க ரெண்டு பேர் நடுவில் அவனுமே இவங்களை மீட் பண்ணுறான். ரெண்டு பேர் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது. ஸோ அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்து இவன் ஏதோ எடுக்க அவன் ராஜா கொலந்தர் அவன் ரூம்குள்ளே போகிறான். அப்போது தீரேந்தர் சிங் ராஜா கொலந்தரோட வீட்டை சுற்றி அப்சர்வ் பண்ணுறான். அதாவது ராஜா கொலந்தர் நைனி என்ற லோக்கல் கவர்மெண்ட்டில் ஒரு டிரைவராக இருக்கிற ஒரு நபர். அவன்கிட்ட எப்படி இந்த அளவுக்கு அவன் இருக்கிறது ஒரு சொந்த வீடு, அவன் வீட்டு வெளியே ஒரு கார் நிற்கிது, ப்ளஸ் அவங்ககிட்டயுமே ஒரு சொந்தமான ஒரு வண்டியுமே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒருத்தனால் எப்படி அதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு டிரைவராக இருந்த ஒரு நபர் இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸை அவன் சேர்க்க முடியாது அப்படின்னு தீரேந்தர் சிங்க்கு ஒரு சஸ்பெக்ட் வருது. ஸோ அங்கே ஒரு வித்தியாசமான விஷயத்தை தீரேந்தர் சிங் நோட் பண்ணுறான். அது என்னன்னா, கொலந்தரோட வீட்டுக்கு வெளியே ஒரு கார் நிற்கிது. அது ஒரு டாடா சுமோ கார். டாடா சுமோ கார் யூஸ்வலாக வெள்ளை கலரில் வரும், ஆனால் அந்த கார் ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ண தீரேந்தர் சிங், இவங்க ரெகுலராக அவங்க பேசி முடித்த மேலே இதை நோட் பண்ணிவிட்டே தீரேந்தர் சிங் அவன் வீட்டுக்கு போகிறான். ஸோ வீட்டுக்கு போய் இதை பற்றி அவன் தீவிரமாக யோசித்தப்போ தீரேந்தர் சிங்க்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அதாவது சில மாதங்களுக்கு பின்னாடி வச்சு நடத்துகிற ஒரு பர்சன் தீரேந்தர் சிங்கை மீட் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது ரீசெண்டாக யூபிக்கு ஒரு டாக்ஸி அனுப்பிச்ச அந்த நபர், அந்த டாக்ஸி ஓனர், ஒரு டாக்ஸி மிஸ்ஸிங்கு, ப்ளஸ்ஸு அந்த டாக்ஸி ஓட்டர் டிரைவருமே மிஸ்ஸிங்கு. அதை தேடி அவர் யூபிக்கு வந்தப்போ, இவர் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ் ரிப்போர்ட்டாக இருக்கிறதுனால இவர்கிட்டேருந்து எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் இவர் மூலமாக கிடைக்கலான்றதுனால இவரை மீட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை அவர் சொல்லிட்டு போகிறாரு. இது தீரேந்தர் சிங்க்கு ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ இந்த டாக்ஸி தான் அது அப்படின்னு அவர் சஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர் சஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அது மிஸ் ஆன அந்த டாக்ஸி தான். ஸோ ராஜா கொலந்தரும் அவன் ஒய்ஃபும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஊருக்கு போயிட்டு மறுபடியும் யூபிக்கு அவங்க வரப்போ ஒரு டாக்ஸி புக் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்ஸியில் இருக்க அந்த டிரைவரை அவங்க ஹைவேஸில் வரப்போ அந்த டிரைவரை சாவடிச்சு அந்த டாக்ஸியை அவங்க ஊருக்கு ஓட்டிகிட்டு அந்த டாக்ஸி அந்த ரெகுலர் கலர் இருந்தால் எல்லாருமே அதை அவங்க சஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு ஃபேக் நம்பர் பிளேட்டை போட்டு அதுக்கு ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் அடித்து இவன் அவன் ப்ரைவேட் யூஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ இது தீரேந்தர் சிங்க்கு எப்படி கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, ஸோ அந்த ஒரு நம்பரை லோக்கல் ஆர்டிஓவில் கொடுத்து அவன் செக் பண்ணுறப்போ அப்படியாப்பட்ட ஒரு நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீரேந்தர் சிங்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ தீரேந்தர் சிங் இதை நோட் பண்ணிவிட்டு ராஜா கொலந்தருக்கு அவன் கால் பண்ணி கேட்குறான். இந்த மாதிரி நீ யூஸ் பண்ணிகிட்ருக்க காரு இந்த மாதிரி நீ ஒரு ஊர்லேருந்து புக் பண்ணி நீ எடுத்துகிட்டு வந்த, அப்போது அந்த டிரைவரை நீ சாவடிச்சு அந்த காரை நீ யூஸ் பண்ணுறக்க, நீ பண்ணின்னு இருக்கிற எல்லா கிரிமினல் விஷயங்களும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தீரேந்தர் சிங் ராஜா கொலந்தர்கிட்ட சொல்கிறான். இதை கேட்ட ராஜா கொலந்தருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. பிகாஸ் இவன் பண்ண எல்லா தப்புகளையுமே தீரேந்தர் சிங் அவன் பேக் எண்டில் அவன் நோட் பண்ணிட்டே இருந்திருக்கான். ஸோ
இது கேட்ட ராஜா கொலந்தருக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆகுது. ஸோ ராஜா கொலந்தர் தீரேந்தர் சிங் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறான், இந்த மாதிரி இந்த விஷயங்களை நீ சொல்லாத வெளியோ, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு. ராஜா கொலந்தர் வந்து தீரேந்தர் சிங்கை மறுபடியும் அவன் வீட்டுக்கு கூப்பிட்றான். வந்து ராஜா கொலந்தர் வீட்டுக்கு வரான். தீரேந்தர் சிங் மறுபடியும் ராஜா கொலந்தர்கிட்ட இந்த அவன் பண்ண தப்புங்கள்லாம் பற்றி அவங்ககிட்ட கேட்குறான். ராஜா கொலந்தருமே அதை வந்து டினை பண்ணாமல் அவன் ஒத்துக்கிறான். ஸோ ராஜா கொலந்தர் வந்து தீரேந்தர் சிங் கிட்ட இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தீரேந்தர் சிங் வந்து ஒரு நியாயமான ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்ன்றதுனால இது வந்து நான் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட சொல்லி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கொலந்தர்கிட்ட தீரேந்தர் சிங் சொல்கிறான். ஸோ இதை கேட்டு ராஜா கொலந்தருக்கு அவனோட கோவத்தை அடக்க முடியாமல் ராஜா கொலந்தரோடைய அவன் மச்சானும் சேர்ந்து தீரேந்தர் சிங்கை அங்கேயே அவன் கொலை பண்ணுறாங்க. அவன் பாடியை தூக்கிட்டு போய் அவன் தலை செப்பரேட் ஆகும், அவனோட ப்ரைவேட் பார்ட்ஸை செப்பரேட் ஆகும், வேறு பக்கம் வீசிட்டு அவன் பாடியை வந்து அவன் ஊருக்கு வெளியே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கான், அதில் வந்து அவன் பொறிச்சு வைக்கிறாங்க. ஸோ இதை பண்ணிவிட்டு ராஜா கொலந்தர் தினசரி அவன் லைஃப்பில் என்ன பண்ணுவானோ அதை அவன் கண்டினியூ பண்ணுறான். அப்புறமா நான் இந்த வீடியோட இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி 32 வயசாகி இருக்கிற ஒரு லேடி அவங்களோட ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்து தீரேந்தர் சிங்கோடைய அவங்க ஒய்ஃப். ஸோ மிஸ்ஸிங் ஆன பர்சன் தீரேந்தர் சிங். ஸோ அவங்க ஒய்ஃப் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு ப்ளஸ் லோக்கல் கவர்மெண்ட்டில் தீரேந்தர் சிங்க்கு மிகப்பெரிய ஒரு பேர் இருந்தது. ஸோ அதனால் வந்து போலீஸ் மேலே எக்கச்சக்க ப்ரெஷர் இருந்த காரணத்தினால இந்த கேஸை வந்து போலீஸ் வந்து சீக்கிரம் மூவ் பண்ணாங்க. ஸோ மூவ் பண்ணி தீரேந்தருடைய ஒரு கால் ஹிஸ்ட்ரியை அவங்க சர்ச் பண்ணி பார்த்தப்போ midnight 2 o'clock வந்து ஒரு கால் போயிருக்கு தீரேந்தர் சிங் நம்பருக்கு. அது யார் பண்ணியிருக்கான்னா தீரேந்தர் சிங் ராஜா கொலந்தருடைய ஒய்ஃப். ஸோ ராஜா கொலந்தர் என்ன பண்ணியிருக்கான்னா அவன் ஒய்ஃப் நம்பர்லேருந்து தீரேந்தர் சிங்க்கு ராத்திரி 2 மணிக்கு அவன் கால் பண்ணியிருக்கான். ஸோ நோட் பண்ண போலீஸு அந்த நம்பரை ட்ராக் பண்ணி அந்த நம்பர் லொக்கேஷனுக்கு அவங்க போகிறாங்க. அவங்க போன இடம் தான் ராஜா கொலந்தரோட வீடு. ஸோ ராஜா கொலந்தர் வீடுக்கு அவங்க போய் ராஜா கொலந்தர் வந்து அப்போ அவன் வீட்டில் இல்லை, அவன் வேலைக்கு போயிருக்கான். ஸோ அவன் ஒய்ஃப் கிட்டே கேட்குறாங்க, இந்த நம்பர் யாருது அப்படின்னு. இது வந்து உனக்கும் தீரேந்தர் சிங்க்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டப்போ இம்மிடியேட்டாக ராஜா கொலந்தரோட ஒய்ஃப் என்ன சொல்கிறான்னா, எனக்கும் இந்த நம்பருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கும் தீரேந்தர் சிங்கும் யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறான். பட் அங்கே இருக்கிற மக்கள் அப்புறமா கூட போன ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இவங்களுக்கும் தீரேந்தர் சிங்குமே ஒரு ஃபார் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ராஜா கொலந்தரோட ஒய்ஃப் ஒத்துக்கிறா, இந்த நம்பருக்கு கால் பண்ணது என் ஹஸ்பண்டு தான், ராஜா கொலந்தர் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஸோ எங்கே அவன் கேட்டப்போ அவன் வந்து வேலைக்கு போயிருக்கான் அப்படின்னு வந்து ராஜா கொலந்தரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து போலீஸ் ராஜா கொலந்தர் வீட்டுக்கு வர வரைக்கும் அங்கேயே நின்று வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ராஜா கொலந்தருமே வரான். வந்த உடனே போலீஸை பார்த்த ராஜா கொலந்தருக்கு ஒன்றுமே ஒரு நிமிஷம் புரியல. அவன் பயங்கரமாக பேனிக் ஆகிடுறான். ஸோ போலீஸ் கேட்ட கொஷனுக்கு எல்லாமே அவன் கேட்குற கொஷன் ஒன்று, அவன் சொல்கிற ஆன்சர் ஒன்றா இருக்கிற இதில் வெறும் சஸ்பெக்டாக இருந்தவன் இப்போ போலீஸ் மைண்டில் இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அவங்களோட சஸ்பெக்ட் இன்னுமே ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போன ராஜா கொலந்தரை வந்து அங்கே இருக்க போலீஸ் இன்டர்கேட் பண்ணி கேட்குறாங்க, தீரேந்தர் சிங்கை நீ தான் கொலை பண்ணியா? ஏன்னா லாஸ்ட்டாக அவர் ஃபோனுக்கு உன் நம்பர்லேருந்து அவன் ஒய்ஃப் நம்பர்லேருந்து கால் போயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து கேட்ட ராஜா கொலந்தர் இவ்வளோ நேரம் அவன் பேனிக்காக பேசிகிட்டு இருந்தவன் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப திமிராக ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமாம், நான் தான் அவனை கொலை பண்ணேன். அவன் வந்து நான் பண்ண தப்புங்கள்லாம், நான் பண்ண ஹைவே கொலைங்கள்லாம் அவன் நியூஸ் பேப்பரில் எழுதுவேன்னு எனக்கு சொன்னான், அதனால தான் நான் அவனை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை கேட்ட போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுது. ஸோ அவன் ராஜா கொலந்தர் போலீஸ்கிட்ட மறுபடியும் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணுறான். அதாவது என்னென்னா, நான் இந்த மாதிரி நான் தப்பை வந்து நான் ஒத்துக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அவனை கொன்று எங்கே அவன் பாடியை நான் பொச்சனோ அந்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த பாடி கிடைச்ச மேலே என்னை நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணுறான். போலீஸுமே ஆரம்பத்தில் இவன்கிட்ட வேலை ஆகணும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இவன் எங்கே அந்த பாடியை அவன் பொச்சானோ அந்த இடத்துக்கு இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ போகிறப்போ என்ன பண்ணுறான்னா, போய் அவன் பாடி எங்கே பொச்சானோ அந்த இடத்த காமிக்கிறான். அந்த பாடியை அவன் தோண்டி பார்த்த போலீஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாடிக்கு வந்து தலை இல்லை, உடம்புல ஒரு துணியுமே இல்லை,
ப்ளஸ் அவன் ப்ரைவேட் பார்ட்டுமே கட் பண்ணி வேறு பக்கம் விசாரிச்சிருக்கான். இந்த அளவுக்கு கொடூரமாக அதை கொலை பண்ணவன் இந்த பாடி ஃப்யூச்சரில் யாருக்குமே அந்த இருக்கிற லோக்கல் மக்களுக்கு யாருன்னா வந்து அந்த பாடியை பார்த்தாலுமே இது வந்து தீரேந்தர் சிங் பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு அந்த பாடியை அவன் நாசம் பண்ணியிருக்கான். ஸோ பாடி கிடச்சிச்சு. அந்த தலையுமே அவனை கூட்டுன்னு போயிட்டு அந்த தலையுமே நியர்பை அவன் ரிவரில் வீசியிருப்பான் இல்லையா, அந்த தலையுமே அவங்க ரெக்கவர் பண்ணுறாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து அவனை மறுபடியும் இன்டர்கேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த அளவுக்கு நீ கொலை பண்ணியிருக்கன்னா நீ இதுக்கு அப்புறமாவும் நிறையா பண்ணியிருப்ப. ஸோ மரியாதை நீ சொல்லிவிடு, இது நீ வந்து என்ன கொலையை இன்னும் எத்தனை பேர் நீ கொலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த டிரைவரை அந்த டிரைவரை கொலை பண்ண விஷயத்த வந்து ராஜா கொலந்தர் ஒத்துக்கிறான். ப்ளஸ்ஸு அது மாத்திரம்தான் அவன் ஒத்துக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா அவன் தீரேந்தர் சிங்கை எப்படி கொலை பண்ணான்னு கேட்டப்போ அவன் வந்து அவங்ககிட்ட இருக்கிற ஒரு துப்பாக்கியை வச்சு நான் அவனை சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த துப்பாக்கியுமே ஒரு எவிடன்ஸாக வந்து அவன் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறான்றதுனால அந்த துப்பாக்கி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ட்ரோகேஷனில் கேட்குறாங்க. ஸோ அவன் ராஜா கொலந்தர் என்ன பண்ணுறான்னா ரொம்ப கூலாக இது வந்து என் வீட்டில் தான் இருக்குது, நீங்கள் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் வீட்டுக்கு போயிட்டு போலீஸு அந்த துப்பாக்கியை எடுக்கிறப்போ ராஜா கொலந்தர் வந்து ஒரு ட்ரங்க் பொட்டியில் அவன் துப்பாக்கியை வச்சுருப்பான். அந்த துப்பாக்கிக்கு கீழே வந்து ஒரு டைரி இருக்கும். அந்த டைரியை ஓப்பன் பண்ண போலீஸுக்கு 14 பேருடைய பேர் எழுதியிருக்கான். அதில் கடைசி பேர் தான் தீரேந்தர் சிங். ஸோ அந்த டைரியுமே துப்பாக்கியுமே ரிட்ரீவ் பண்ணிட்டு போலீஸ் மறுபடியும் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அந்த 14 பேருடைய லிஸ்ட்டுமே வந்து லோக்கல் போலீஸ் அங்கே ஊரில் இருக்க மற்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க. அதாவது இந்த 14வது பேர் தீரேந்தர் சிங் விட்டு மீதி இருக்கிற 13 பேருமே ரொம்ப முன்னால் வந்து அவன் மிஸ்ஸிங் கேஸில் இருக்கிறவங்க. இவன் ராஜா கொலந்தர் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த 13 பேரையுமே அவன் கடத்தி அவங்கள வந்து அவன் கொலை பண்ணியிருக்கான். ஸோ இதை பற்றி விசாரித்த அந்த போலீஸுங்களுக்கு ஸோ மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது. அதாவது என்னென்னா ராஜா கொலந்தர் இந்த 13 பேரையுமே என்னத்துக்கு காரணத்துக்கு சாவடிச்சான்னா நான் வந்து ஒரு 2 பேருக்கு மாத்திரம் சொல்கிறேன். அவன் கூட வேலை செஞ்ச ஒரு நபர், அவர் பேர் வந்து ஹரிச்சரன். அவன் வந்து ராஜா கொலந்தர்கிட்டேருந்து 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருப்பான். ஸோ அந்த கடத்தை கேட்டப்போ ஹரிச்சரன் அவன் அந்த கடத்தை வாபஸ் கொடுக்காம ஸோ அவன் வந்து ரொம்ப காரணத்தினால ஒரு வாட்டி ஹரிச்சரனை ராஜா கொலந்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு அவனை கொலை பண்ணி அவனை சாவடிச்சிருக்கான். இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி கேனிபலிசமை வந்து இந்தியா அதாவது நம்ம நாடு பார்த்த கேஸ் இதுதான் நான் நினைக்கிறேன். அதாவது நார்த் இந்தியாவை 2000 டைமில் ரொம்பவே ஆட்டி வச்ச ஒரு கேஸ் இதுதான். அதாவது இவன் என்ன பண்ணுவான்னா அந்த ஹரிச்சரன்ன்றவன் மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ட், அவன் ரொம்ப அவன் புத்திசாலி. ஸோ இவன் மூளையை சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து இவன் அளவுக்கு நம்மளுக்கு வந்து அறிவு வரும், இன்டெலிஜென்ஸ் வரும் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்னா அவங்கள கொலை பண்ணி அவன் தலையை கட் பண்ணி தலை உள்ளே இருக்கிற அந்த மூளையை எடுத்து ஒரு இதில் அவன் அந்த மூளையை அவன் பாயில் பண்ணி அந்த சூப்பை குடிப்பான், அந்த மூளையை சாப்பிடுவான். ஸோ இதுதான் வந்து ராஜா கொலந்தர் அவன் பண்ணிட்டு இருந்திருக்கான். 2வது பர்சன் அவனையுமே இதே மாதிரி தான் கொலை பண்ணி அவன் வந்து இதே மாதிரி அவன் கடன் கொடுத்துருக்கான். அந்த கடனை வாபஸ் கொடுக்காததுனால அவன் வந்து நான் அவன் பில்லி சுனியை வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேட்டிருப்பான். ஸோ ராஜா கொலந்தர் இங்கே வந்து அவன் தக் லைஃபை யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணியிருக்கான்னா நீ எனக்கு பில்லி சுனியை வைக்கிற, நான் உன் கதையே முடிக்கிறேன் அப்படின்னு அவன் மூலியமே எடுத்து அவனை கொலை பண்ணி அவனை சாவடிச்சு அவன் மூலியமே சாப்பிட்றான். என்ன காரணம்னா இவனோட பில்லி சூனிய நாலேஜ் வந்து இவனுக்குமே வரணும் அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி தான் ராஜா கொலந்தர் வந்து இந்த 14 பேரையுமே அவன் சாவடிச்சிருக்கான். ஸோ ராஜா கொலந்தர் அந்த ஊரில் ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு பர்சன், நம்ம மாதிரி உங்களை மாதிரி அதாவது எல்லார மாதிரி ஒரு பொதுவான ஒரு லைஃப் வாழக்கூடிய ஒரு பர்சனாக இருந்திருக்கான். இவன் வந்து இந்தளவுக்கு தப்பு பண்ணியிருக்கான்றப்போ அந்த ஊர் ஜனங்க அதை நம்பவே இல்லை. பிகாஸ் அவன் வந்து நார்மலாக அவன் ஃபேமிலின்னு இருந்த ஒருத்தன். அதாவது இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்தப்போ மிகப்பெரிய ஒரு சைக்கோவாகவே அவன் மாறி இருக்கான். ஸோ பார்ட்ஸோடைய ஒரு விஷயம் இதுதான். ஸோ அதாவது என்னன்னா அவங்க நம்ம மாதிரியே ஒரு சாதாரணமான ஒரு மக்களாக நம்ம கூடயே தான் இருப்பாங்க. பட் அவங்களோட தாட்ஸ் அவங்களோட சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும், கொடூரமாக இருக்கும். ஸோ ராஜா கொலந்தர் இன்னுமே உயிரோடு தான் இருக்கான். உத்தரப்பிரதேஷில் ஒரு ஜெயிலில் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டில் இருக்கான். அவன் ஃபேமிலியுமே அவனை வெளியே அவன் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு அவனை ஸோ கோர்ட் மூலியமாக அவனை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி அவன் ஃபேமிலி கேட்டுட்ருக்கு. பட் வந்து இன்னும் அவன் ரிலீஸ் ஆகலை. ஸோ இன்னுமே அவன் ஜெயிலில் தான் இருக்கான். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அவன் சென்டென்ஸில் இருக்கான். ஸோ இதுதான் வந்து 2000s டைமில் நார்த் இந்தியாவே ஆட்டி
ஆட்டின மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உண்டாக்குன ஒரு கேஸ். அதாவது கேனிபலிசமை, மனித மாமிசத்தை உண்ணக்கூடிய மனித மிருகங்கள் இந்த மாதிரி சைக்கோங்க இருக்காங்க அப்படின்னு நார்த் இந்தியா பார்த்த ஒரு கேஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கேஸை பற்றியோ எதனா விஷயத்தை பற்றி தெரிஞ்சாலும் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேஸை பற்றி நான் பேசுவேன். ஸோ இது நம்ம சேனலில் போடுற 2வது வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் யார்கிட்டனா இந்த விஷயம் யாருக்கனா அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். குமரன் சைனிங் ஆஃப்.